ஸோ everyone வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சோமசுந்தர பாண்டியன் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போகுதுன்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்களோட கெரியர் வந்து கேம் டெவலப்மெண்ட் மேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதை அவங்க எப்படி பண்ணணும், ஒரு கம்ப்ளீட்டான கைடன்ஸ் வீடியோவா தான் இந்த வீடியோ ஃபுல்லாமே இருக்க போகுது. ஸோ வாட்ச் த வீடியோ டில் தி எண்ட். அண்ட் பிஃபோர் கெட்டிங் இன் டு த வீடியோ, சோமு, தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு தி ஷோ. குட் யூ லைக் டு இன்ட்ரோடியூஸ் சம்திங் மோர் அபவுட் யுவர்செல்ஃப் டு அவர் வியூவர்ஸ்? ஆஹ் என் பேரு அதான் பெருசா சொல்லணும்னா சோமசுந்தர பாண்டியன். சோமுன்னு ஊர்ல எல்லாம் கூப்பிடுவாங்க. எங்க வளர்ந்தேன், தூத்துக்குடியில பிறந்தேன். திருநெல்வேலியில வந்து மாஸ்டர்ஸ் பிடெக் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து சென்னையில போய் ஐகேட்ல வந்து கேம் கொஞ்சம் ப்ரோக்ராம் கத்துக்கிட்டு கேம் இண்டஸ்ட்ரிக்குள்ள போகணும்னு ஆசையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு ஸ்டார்ட் அப்ல ஒர்க் பண்ணேன். ஸ்டார்ட் அப் மோஸ்ட்லி பிஆர் ஏஆர் அந்த ஹெச்டிசி வைவ் இப்பெல்லாம் வெளியில இருந்து வந்து சொல்றாங்களா, அது 10 இயர்ஸ்க்கு முன்னாடி when it came out அந்த ஸ்டார்ட் அப்ல வந்து they were using it. அதுல வந்து ஃபிளாஷ், அன்ரியல் இன்ஜின் அந்த மாதிரி நியூ டெக்னாலஜில ஒர்க் பண்ணிட்டு தென் அதுல ஒரு 4 இயர்ஸ் இருந்தேன். தென் ஐ வென் கேம் டு பூனேல வந்து சுமோ டிஜிட்டல்னு ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணேன். அது கேம் கம்பெனி, ஃபர்ஸ்ட் கேம் கம்பெனி. அதுல நுழைஞ்சேன். தென் கரண்ட்லி ஐம் கான்ட்ராக்டிங் அவுட் யூஎஸ்ல ஒரு கம்பெனி கூட சப் கான்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கேன். கேம் கம்பெனி டைட்டில்ஸ் சொல்லணும்னா இப்போ படத்துல வந்து நான் இந்த படத்துலலாம் ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லணும்னா பிகஸ்ட் டைட்டில் ஐ ஒர்க் ஆன் வாஸ் Forza 5, மைக்ரோசாஃப்ட் டைட்டில், கார் ரேசிங் கேம். ஸோ Forza 5 தி பிகஸ்ட் டைட்டில் ஐ ஒர்க் ஆன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்மாலர் டைட்டில்ஸையும் ஒர்க் பண்ணிருக்கேன். இப்போ கரண்டா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க டைட்டிலும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, அதுவும் ஒரு மைக்ரோசாஃப்ட் டைட்டில் தான். சொல்லலாம் தான் நினைக்கிறேன். டவர் பாண்ட், அது ஏர்லி ஆக்சஸ் வருது ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல. அதுக்கு ஆர்வமா வேலை ஓடிட்டு இருக்கு. இன்னமும் நம்ம வந்து இந்த வீடியோ கொஞ்சம் கம்ப்ளீட்டாவே ஸ்கிராச்ல இருந்து பார்ப்போம். ஒரு ஒரு புதுசா ஒரு இன்கமிங் ஸ்டூடெண்ட் வந்து இப்போ கேம் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஸோ அவங்க என்ன பண்ணணும் அண்ட் அது எப்படி அவங்க ஸ்டார்ட் பண்ணணும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கேம் டெவலப்மெண்ட் ஃபர்ஸ்ட் கேம் டெவலப்மெண்ட் பத்தி புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, படம் பாக்குற மாதிரி தான். இப்ப வந்து படத்துல எல்லாரும் பாக்குறீங்க, ஒரு படம் வந்து விமர்சிக்கிறாங்க, இது பண்றாங்க. ஆனா படத்தை போய் பண்ணணும்னா எல்லாருக்கும் இது இருக்குல்ல. அதே ஒரு மூவி எடுத்துக்கிட்டாலும் பிக் பட்ஜெட் ஃபிலிம் இருக்கு, பேன் இண்டியா சொல்றாங்க, குளோபல் சொல்றாங்க, பேன் வேர்ல்ட்னு சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்கேல்ஸ் இருக்குல்ல படத்துலையும். ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் லெவல்ல பண்ண முடியும். தென் யூ ஹேவ் யுவர் லோ பட்ஜெட் இண்டியா ஃபிலிம்ஸ், தென் பெரிய ஹீரோ வச்சு பண்ற பெரிய ஃபிலிம்ஸ். அதே மாதிரி தான் கேம் இண்டஸ்ட்ரியிலையும் வி ஹாவ் டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ஸ். சின்ன ஸ்டுடியோஸ் வந்து தே டூ ஸ்மாலர் கேம்ஸ். தென் ட்ரிபிள் ஏ தான் ஹையஸ்ட். இது நிறைய பேர் 4As சொல்றாங்க. பட் தெர் ஆர் டிஃப்ரெண்ட் கேம்ஸ். அதே நேரத்தில் ஜான்ராஸும் இருக்கு. இப்போ வந்து படத்துல வந்து டிஃப்ரெண்ட் ஹாரர் இந்த இது இருக்குல்ல, அதே தான். மோர் கேம் இண்டஸ்ட்ரி வந்து மோர் பேரலல் டு சினிமா இண்டஸ்ட்ரி தென் அது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை விட. த ரீசன் இட் கம்ஸ் அண்டர் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி எதுக்குன்னா ப்ரோக்ராமிங் இன்வால்வ், அவ்வளவுதான். இப்போ வந்து சாஃப்ட்வேர் சினிமாலே இப்போ வந்து நிறைய விஎஃப்எக்ஸ் எல்லாம் பண்றாங்களா, ஆனா சிஎக்ஸ்ல புது டெக்னாலஜி பண்ணணும்னா அதுலயும் ப்ரோக்ராமிங் தேவைப்படும். இப்போ அன்ரியல் இன்ஜின்லாம் அதுக்கு டூல்ஸ் எழுதுறதுக்கு இது பண்றதுக்கு, ஏன் மாயால ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க 3D ஒர்க் விஎஃப்எக்ஸ்ல பண்ணணும்னா அதுக்கு ஸ்கிரிப்டிங் தேவை. சிமிலர்லி கேம்ஸ் வந்து அது கேம் இண்டஸ்ட்ரியில நீ நுழையறதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரி பத்தி கொஞ்சம் கத்துக்கோ. இண்டஸ்ட்ரியில என்ன பண்றாங்க, இது பண்றாங்க, ஜென்ரலா இண்டஸ்ட்ரியில என்னென்ன ரோல்ஸ் இருக்கு. ஏன்னா எப்படி ஒரு படத்துல வந்து நிறைய ரோல்ஸ் இருக்கோ, ஹீரோ யாருனாலும் ஹீரோவா இருக்க முடியாது. ஆனா ரைட்மேனா இருக்கணும்னா வழிகள் இருக்கு, கதா இருக்கணும்னா அந்த மாதிரி அதுல வந்து என்ன மாதிரி சின்ன சின்ன ரோல்ஸ் இருக்கோ, அதே மாதிரி கேம் இண்டஸ்ட்ரியிலையும் when you're making a game there are multiple small roles and big roles you could take. அதுல வந்து நீ வந்து எந்த ரோல்ல ஃபிட் ஆற, உன்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து எதுல இருக்கு. ஜென்ரலி த 3 big roles are ப்ரோக்ராமிங். ஏன்னா ஒரு கேம் பண்ணா சின்ஸ் இட் ரன்ஸ் ஆன் டெடிகேட்டட் ஹார்ட்வேர்ல, அந்த ஹார்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி அவனாவது ஒருத்தர் வந்து கோட் எழுதிதான் ஆகணும். ஸோ யூ எதர் பி அ ப்ரோக்ராமர். டிசைனர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து ஒரு கேம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீ ஜிடிஏ விளையாடுற, ஜிடிஏல வந்து அந்த மிஷன்ஸ்லாம் யார் டிசைட் பண்ணுவா? அந்த கண்ணை எடுத்துட்டு போய் அவனை பேச சொல்லணும், அவனை சுட்டதுக்கு அப்புறம் இன்னொருத்தனை பேச சொல்லணும், அதுக்கப்புறம் போய் ஹாஸ்பிட்டல் போய் படுக்க போற. அந்த மாதிரி கிரியேட்டிவ் டெசிஷன்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு வந்து டிசைனர்ஸ் வந்து இருப்பாங்க. ஒரு ஹை பட்ஜெட் ஃபிலிம் வந்து டேரக்டர் இருக்கிற மாதிரி கிரியேட்டிவ் டேரக்டர்ஸும் இருப்பாங்க. அவங்க வந்து ஓவராலா டிசைனும் ஆர்ட் டைரக்ஷன் பார்த்துப்பாங்க. ஆனா பட் ஜென்ரலி அட் லேமன் லெவல் யூ கேட்டகரைஸ் தம் அஸ் டிசைனர்ஸ். தென் ஆர்டிஸ்ட், இவங்க தான் இந்த கேமுக்கான மாடல்ஸ் இதெல்லாம் பண்றது. ஜென்ரலா these 3 are the categories you could go on.
பிக் பட்ஜெட் ஃபிலிம்ஸ்ல வந்து எப்படி வந்து காஸ்டியூம் டிசைனர்ஸ் அந்த மாதிரி இருக்கோ, ஆர்டிஸ்ட்லயும் யூ ஹேவ் சப் கேட்டகரி. கான்செப்ட் ஆர்டிஸ்ட், யூஐ ஆர்டிஸ்ட், அந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டா போக முடியும். ஆனா ஒரு ஸ்டார்டிங்ல நீ வந்து எடுக்கக்கூட முடிவு என்னன்னா, நீ யாரு? நீ ஒரு ஆர்டிஸ்டா, ஒரு டிசைனரா, ஒரு ப்ரோக்ராமரா? இனிஷியலி யூ ஹேவ் டு டிசைட் தட். பட் த ஈஸியஸ்ட் திங் யூ could டேக் இஸ் பிகமிங் a 3D ஆர்டிஸ்ட். இந்தியாக்குள்ள வந்து 3D ஆர்டிஸ்டுக்கு வந்து கேம் இண்டஸ்ட்ரியில நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. செகண்ட் ஒன் இஸ் டிசைனர். டிசைனர் வந்து கொஞ்சம் டஃப். இந்தியாக்குள்ள வந்து டிசைனர் ஆறது வந்து ஒரு கஷ்டமான இதுதான். ஆனா டிசைனர் ஆகணும்னா யூல் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த கேம் ஒர்க்ஸ், அந்த கேம்ல உள்ள மெக்கானிக்ஸ். இப்போ வந்து கேம்ல வந்து நீ ஒருத்தனை சுட்டா அவன் வந்து உனக்கு வந்து 10 ஆமோ தரான். ஒருத்தனை சுட்ட உடனே அந்த 10 ஆமோ கீழே விடுதுல, நீ பாட்டே விளாண்டுட்டு அப்பா ஆமோ கடிச்சிட்டுன்னு போயிருவ. அதுக்கு பின்னாடி ஒரு டிசைனர் உட்காந்துட்டு உனக்கு 10 தான் தரணும், ஏன் தரணும் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சு அந்த 10 டிசைட் பண்றான் பாரு. அதான் வந்து டிசைனரோட வேலை. அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். இந்தியால வந்து அதுக்கு வேல்யூவும் ப்ரொபோசிஷனும் கொஞ்சம் டஃப். நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் இருக்கு இந்தியால. ஸோ யூ கேன் கோ இன் டு தட்ஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு பி இஃப் யூ வாண்ட் டு பி அ டிசைனர். அங்க வந்து நிறைய டிசைன் ஓரியன்ட் கோர்சஸ் இருக்கு, இது இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப நான் படிச்ச மாதிரி ஐகேட் அந்த மாதிரி நிறைய கேம் காலேஜஸும் ஒரு 2-3 இருக்கு இந்தியால. ப்ரோக்ராமிங்ல வந்து சேம், யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து ப்ரோக்ராம் பண்றேன்னு நீங்களாம் படிப்பீங்க அல்காரிதம்ஸ் இதுன்னு. இப்போ கேமுக்குன்னு தனியா அல்காரிதம்ஸ் இருக்கு. இதுவும் தேவை. இது வந்து ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி. அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா வந்துடும். எப்படியாவது ஏதாவது ஒரு கம்பெனிக்குள்ள வந்து கேம் ஓரியன்டா இன்ஜின்ஸ் 3D இல்ல ஏதாவது ஒன்று பண்றத போய் உட்காரு, ஒரு வருஷம் 2 வருஷம் கத்துக்கிட முடிஞ்சிடும். கத்துறத வச்சுட்டு கேம் இண்டஸ்ட்ரிக்குள்ள போகலாம். டேரக்டாவும் ட்ரை பண்ணலாம். டேரக்டா ட்ரை பண்ணணும்னா யூ ஹேவ் டு லைக் take more efforts. So I know one guy who directly came to sumo. சுமோல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து டைரக்டா சுமோக்கு வந்து காலேஜ் முடிச்சுட்டு வந்தான். அவன் வந்து he made a full game engine on his own, like a full 3D engine. அது வந்து பண்ணி இது அதெல்லாம் வந்து உங்க எஃபர்ட்டை பொறுத்து தான் இருக்கு. காலேஜ் டைம்ல அந்த எஃபர்ட்டை போட்டு அந்த இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவா வச்சு இது பண்ணலாம். இப்போ சோமு, இப்போ கேம் டெவலப்மெண்ட்லயே எப்படி என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ்லாம் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதான் அது ஃபர்ஸ்ட் ஆன்சர்ல எக்ஸ்ட்ராவா அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். 2-3 பாயிண்ட். தென் யூ ஹேவ் லைக் ஆடியோ இன்ஜினியரிங், பிகாஸ் மியூசிக் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஏன் நம்ம தேவா சார் இருக்கார்ல, தேவா வந்து இப்போ ரீசெண்டா ஒரு கேம் பேர் யோசிக்கிறார், வெண்பான்னு ஒரு கேமுக்காக பாடியிருக்காரு. வெண்பான்னு ஒரு கேமுக்கு பாட்டு பாடியிருக்காரு. அதான் ஸோ யூ கேன் பி அன் ஆர்டிஸ்ட், டியூ மியூசிக் ஃபார் கேம்ஸ், அப்படி பண்ணலாம். ப்ரொடக்ஷன் ஒரு ஃபீல்டு. அது இப்போ ஐடிலையும் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட், ப்ராடக்ட் மேனேஜர்னு சொல்லுவாங்க. என்னன்னா டெலிவரி வந்து கரெக்டா பண்றதுக்கு. இது மோஸ்ட்லி ஈவன் இன் ஸ்மாலர் ஸ்டுடியோஸ் வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து இருக்காங்க. அவங்களோட வேலை என்ன? இப்போ நீங்க யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பாக்குறீங்களா, அந்த வீடியோஸ்க்கு பின்னாடி ஒரு ப்ரொடக்ஷன் க்ரூ இருக்கும். அவங்களோட வேலை என்ன? அந்த வீடியோ வந்து டைமுக்கு வரணும், அதுக்கான எல்லாரும் கரெக்டா வேலையா பாக்குறானா, இது பண்றானா அப்படின்னு செக் பண்ணி இது பண்ணணும். அது எல்லா ஃபீல்ட்லயும் தேவைப்படும். ரொம்ப சிம்பிளிஃபை பண்றேன் ப்ரொடக்ஷனோட ஒர்க்கை. ஆனா வந்து ஹையர் லெவல்ல வந்து அவங்களோட டைம் லைன் எல்லாமே அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. மணி, பட்ஜெட்டிங், காஸ்ட். இப்போ வந்து ஒரு கேம் வந்து பட்ஜெட்டுக்கு மேல போகுதுன்னு நினைச்சுக்கோங்க, ப்ரொடக்ஷன் தான் பிளான் பண்ணல அவ்வளவு. இப்போ அந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட் டெசிஷன்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் சைட்ல தான் இருக்கு. இந்த கேம் வந்து இப்போ நிறைய கேம்ஸ் வந்து பக்ஸோட வருதுன்னு சொல்றீங்களா, அந்த பக்ஸோட ரிலீஸ் பண்ணணும்னு கால் எடுக்க இது வந்து சிஇஓ கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த சிஇஓ கிட்ட இப்படி பண்ணாதான் நம்மளால ரிலீஸ் பண்ண முடியும் சொல்லக்கூடிய பவரும் ப்ரொடக்ஷன் கிட்ட தான் இருக்கும். ஏன்னா வந்து தே நோ வாட் த சினாரியோஸ். ஸோ இட்ஸ் மோஸ்ட்லி மேனேஜ்மெண்ட் சைட். அது இந்தியால அதுக்கும் ஓப்பனிங்ஸ் உண்டு. மோஸ்ட் பீப்புள் ஐ ஸ்போக்கன் டு தே டைரக்ட்லி அப்ளைட். அவங்க வந்து எம்பிஏ இல்லாட்டி ஏதாவது ஒரு இது பண்ணிட்டு டைரக்டா அப்ளை பண்ணிருக்காங்க. ஒன்ஸ் இப்போ நம்ம பேசின ரோல்ஸ் எல்லாமே இருக்குல்ல, ஒன்ஸ் யூ கெட் இன், தே ரெகனைஸ் யூ ஹேவ் டு அட்லீஸ்ட் ஹேவ் ஒன் ரோல் இன் another company where you have done it. அதாவது எதை நீ தனியா பண்ணியிருக்கணும்,
இல்லாட்டி வந்து வேற ஏதாவது கம்பெனி கூட வந்து சேர்த்து அதே ரோல்ல பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியா உள்ள வந்துடலாம். சோமு இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இப்போ நான் எங்க பிரதர்லாம் வந்து ஒரு பிசி கேம் விளையாடுவோம். அது பேர் வந்து மேக்ஸ் பெயின் அப்படின்னு சொல்லி நீங்க ஆ. கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஒரு கேரக்டர் இருப்பாங்க, அவங்களோட ஒய்ஃப், அப்புறம் அவங்களோட குழந்தைய வந்து கொன்றுவாங்க. அது யாரு கொன்னான்னு சொல்லிட்டு அவங்கள போய் சொல்றது அந்த கேமோட கான்செப்டா இருக்கும். ஸோ ஆக்சுவலி என்னன்னா இப்போ வந்து ஒரு கேம் விளையாடுறதுக்கு இன்வால்வ் ஆகிற கவுண்ட் வந்து நிறைய. பட் அந்த கேமை பில்ட் பண்றதுக்குன்னு இன்வால்வ் ஆகிறோட கவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மி. ஸோ இதுல இருந்து நம்ம சொல்லலாமா, இப்போ ஒரு கேம் டெவலப்மெண்ட் எடுத்துக்கிட்டா ஆஸ் கம்பேர் டு வெப் டெவலப்மெண்ட், ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட், கேம் டெவலப்மெண்ட்டோட மார்க்கெட் வந்து கம்மியா? அதுல ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இல்ல, இல்ல. இன்வால்வ் ஆகுறது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு? ஆக்சுவலா கணக்குப்படி பாத்தீங்கன்னா மூவி இண்டஸ்ட்ரியோட தி பிக்கஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி இஸ் கேமிங். உலக பங்கு சந்தையில வந்து த பிக்கஸ்ட் மார்க்கெட் ஷேர் கம்ஸ் அண்டர் கேமிங் தான். இந்த யூடியூப் ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் தான் டாப். நீ வந்து ஐடில வந்து என்னதான் சாஃப்ட்வேர் தந்தாலும் இது பண்ணாலும் மார்க்கெட் ஷேர் படி பார்க்கும்போது என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி டாப்ஸ் எவ்ரி திங், ரைட்? இப்போ மைக்ரோசாஃப்ட் பிக்கஸ்ட் திங் இஸ் இட்ஸ் கேமிங் சர்வீசஸ். மைக்ரோசாஃப்ட்டுக்கு வந்து எக்ஸ்பாக்ஸ் கேமிங் இருக்கு. அதுக்கப்புறம் பிளே ஸ்டேஷன், சோனியோடது பிளே ஸ்டேஷன் அது இது. இப்போ முக்காவாசி அந்த புது ஹார்ட்வேர் நீங்க பாக்குறது எல்லாமே நிறைய இது வந்து கேமர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அடாப்ட் பண்றாங்க பிசில. ஏன்னா வந்து கேம் புதுசு விளாடணும். ஆர்டிஎக்ஸ் வாஸ் டிஸ்கவர்ட் பிகாஸ் கேமர்ஸ் வாண்டட் பெட்டர் கிராஃபிக்ஸ். அதனால வந்து ரே ட்ரேசிங் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பெட்டர் கிராஃபிக்ஸ். யூ சி கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் கிராஃபிக்ஸ் கார்டு பிகாஸ் கேமர்ஸ் வாண்ட் பெட்டர் கிராஃபிக்ஸ். அவ்வளவுதான். கேம் இண்டஸ்ட்ரி இஸ் லைக் அ ரியலி பிக் மார்க்கெட், ரைட்? நீ அதுதான் ரெவன்யூ கம்மியா இருக்கிறதுனால ஆட்கள் உள்ள வர்றது இல்ல. ரெவன்யூ வந்து இந்தியாக்குள்ள வந்து டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டா இருக்கு. இந்தியாக்குள்ள வந்து எப்படி அந்த ரெவன்யூ டேப் பண்றதுன்னு யாருக்கும் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அதனால மார்க்கெட் வந்து எப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஃப்ரீ கேம்ஸ். ஆக்சுவலா ஒரு கேம் வந்து நிறைய பேர் இன்வால்வ் ஆகி விளாண்டுட்டு இருந்தது அந்த டைம்ல வந்து பப்ஜி. ஏய் நான் பப்ஜி விளாண்டுட்டு இருக்கேன், நீ தான் கேம் பிடிக்கும்ல, இல்ல பப்ஜி விளையாடு. ஸோ பப்ஜி somehow penetrated the Indian market. People started playing PUBG. Only then everyone realized there was a market in India. ஆனா ஃப்ரீ மார்க்கெட்ல வந்து கஷ்டம். இப்போ வந்து ஃப்ரீயா இருக்குன்னு வச்சுக்கோ, அவனுக்கு காசு எப்படி வரும்? they have to run ads ரன் பண்ணா கேமோட பிளே வந்து இதாயிரும். அந்த மாதிரி நேரத்துல there are multiple இது அது வந்து ரொம்ப பிசினஸ் சைட் மாதிரி இருக்கும். ஆனா பட் how they get their money is from whale accounts. இது வந்து whale accountனு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஒரே அக்கவுண்ட் வந்து ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கேம்ல போடுவாங்க. they have lot of money to spare, so they spend. இது அவங்களுக்கு வந்து பிளேயர் பேஸ் தேவை. அத்தனை பேர் விளையாடுறதுக்கு ஒரு பிளேயர் பேஸ் தேவை. ஒன்ஸ் தே ஹேவ் பிளேயர் பேஸ், they market it to these whale accounts that spend more money. இந்தியா வந்து டார்கெட் பண்ற கேம் ஸ்டுடியோஸ் இந்தியால இருக்கிறது எல்லாமே they are trying to make a new shooter game. பப்ஜியோ இல்லாட்டி அதுனா ஃப்ரீ ஃபயர்னு ஏதோ ஒரு இன்னொன்னு கேம் நினைக்கிறேன். பாரு நானே அந்த கேம் விளாண்டதுல உனக்கு வந்து ஃப்ரீ ஃபயர்னு சொன்ன உடனே மைண்ட்ல வந்து வந்துருதா? அதான் சொல்றேன். ஏன்னா ஃப்ரெண்ட் எவனாவது ஒருத்தன் விளாண்டுட்டு இருப்பான், மச்சான் நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லுவான், இழுப்பான். ஏன்னா பிகாஸ் தட் கனெக்ட் இஸ் தேர். ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறதுக்கான கனெக்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு பெனிட்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் பண்ணாமே எப்படியோ பெனிட்ரேட் ஆயிட்டான். இது பைஜூஸ் மாதிரி அவன் வந்து எக்ஸ்ட்ராவா மார்க்கெட் எல்லாம் பண்ணல. ஏதோ வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் வாஸ் ரியலி வெல் டன் ஃபார் தீஸ் டூ கேம்ஸ். இந்த ரெண்டும் ஓடுறதுனால தே ட்ரை டு மேக் சிமிலர் கேம்ஸ் இன் இந்தியா. நெக்ஸ்ட் 5 to 10 இயர்ஸ்ல தான் தெரியும் மார்க்கெட் வந்து எப்படின்னு. ஒரு 80% வந்து இந்தியன் கேம் ஸ்டுடியோஸ் the market they are trying to sell is abroad. ஃபாரின் ஆடியன்ஸ்க்காக தான் பண்றாங்க, இந்தியன் ஆடியன்ஸ்க்கு வந்து இல்ல. சோமு இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பேசிக் லெவல்ல இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து என்னென்ன ரிசோர்சஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் இப்போ கேம் டெவலப்மெண்ட் வந்து படிக்க ஆரம்பிக்கணும்னா? நீங்க ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல நீங்க எப்படி ஆரம்பிச்சிருப்பீங்க? ஸோ அதே மாதிரி லெவல்ல இருந்து இப்போ ஸ்டூடெண்ட் வராங்கன்னா ஸோ அவங்க என்னென்ன ரிசோர்சஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன ரிசோர்சஸ் எல்லாம் இன்டர்நெட்ல ஃப்ரீயா இப்போ அவைலபிளா இருக்கு, ஸோ அதை அவங்க யூஸ் பண்ணி அவங்க அதை படிச்சு அவங்களோட கரியர்ல மூவ் பண்ணலாம்னா?
பிஃபோர் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண டைம்ல வந்து டிஃப்ரெண்ட். இப்போ அப்போ வந்து கமர்ஷியல் தட் இஸ் திஸ் திங் கால் கேம் இன்ஜின்ஸ். கேம் இன்ஜின்ஸ்னா என்னன்னா, இப்போ வந்து மூவி பண்றதுக்கு வந்து கேமரா தேவையா, கேமரா தேவை, லைட் பிடிக்கிறதுக்கு ஆள் தேவை. இப்போ வந்து கேம் இன்ஜின்ஸ் என்ன பண்ணா, தே லெட் யூ செட் த கேமரா, லைட்ஸ் அண்ட் இன்சைட் த சாஃப்ட்வேர். இப்போ மாயா மாதிரி இருக்குல்ல, 3D சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஒரு கேரக்டர் வந்து ரெண்டர் பண்ணி, இப்போ அனிமேஷன் 3D அனிமேஷன்லாம் எல்லாருக்கும் தெரியும் எப்படி பண்றாங்கன்னு. இப்போ அதே மாதிரி அனிமேட் பண்ணும்போது அதுல வந்து ப்ரோக்ராம் பண்ணி நவுட்னா அதான் கேம். அனிமேட் பண்ணிட்டு இருக்கும்போது ப்ரோக்ராம் பண்ணி நவுட்னா, ஆனா வந்து ரியல் டைம்ல வந்து உனக்கு வந்து ஃபீட்பேக்லாம் வரும். அது எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்றதுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜ் வந்து கேம் இன்ஜின்ஸ்னு சொல்லுவாங்க. பிஃபோர் வந்து என்னன்னா, கேம் இன்ஜின்ஸ்னு ஸ்பெசிஃபிக்கா கிடையாது, கமர்ஷியல் வைஸ் பண்ணல. இன்டர்னலா ஸ்டுடியோஸ்குள்ள வந்து அவங்களே இன்ஜின்ஸ் டெவலப் பண்ணிப்பாங்க. வாட் வாட் கான்ஸ்டியூட்ஸ் இன்ஜின் இஸ் ஒரு 3D ரெண்டரிங் சாஃப்ட். 3D ரெண்டர் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஏபிஐ தேவை. ஜென்ரலா மைக்ரோசாஃப்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து டைரக்ட் எக்ஸ் இருக்கும். சோனி அவங்களோட ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர் வச்சிருக்காங்க. ஸோ ப்ரோக்ராமிங் ஆஸ்பெக்ட் நீ பாக்குறீங்கன்னா, நீ வந்து கிராஃபிக்ஸ்ல இன்ட்ரெஸ்டடா இருக்குன்னா, மைக்ரோசாஃப்டோட டைரக்ட் எக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அதை வச்சு எப்படி ரெண்டர் பண்றது அப்படின்னு கத்துக்க பார்க்கணும். அது இல்ல, நான் ப்ரோக்ராமிங் வந்து ஒரு ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமர், நான் எல்லாத்தையும் கத்துக்கிறேன், இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டு நான் டிசைட் பண்றேன் அப்படின்னு ஒரு ஐடியால இருந்தீங்கன்னா, பிக்அப் அ கேம் இன்ஜின், மேக் அ கேம், அவ்வளவுதான். கேம் இன்ஜின்ஸ்க்கு வந்து யூ கேன் யூஸ் ரெடிட் ஆஸ் அ ரியலி குட் கேமிங் கம்யூனிட்டி. கேம் டே ரெடிட் இருக்கு. they have a list of engines you use. Popular engines on the last few years on the Unreal Engine and then Unity Engine. Then Godot is gaining more popularity, but these are the three engines that are more popular: Unreal, Unity, adukaprom Godot. என்னோட சஜஷன் என்னன்னு கேப்பீங்கன்னா, Unreal, learn Unreal, but the problem with the Unreal is நம்ம லேப்டாப்ல ரன் ஆகாது. அது வந்து இட் ரெக்வயர்ஸ் a really bulky PC to run it. அவன் வந்து 32 GB ரேம் வேணும், பெரிய கிராஃபிக்ஸ் கார்டு வேணும், ஒரு i7 i9 ப்ராசஸர் வேணும் அவனோட இன்ஜினை வந்து ரன் பண்றது. அப்படி கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். இப்போ அடுத்து விச்சர்னு ஒரு கேம் உண்டு, அதோட அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் வந்து வரப்போகுது. அது வந்து பிக்ட் அப் Unreal. ஸோ வாட் ஹேப்பன் வித் Unreal இஸ் மோஸ்ட் because it's so multi-purpose and they open source the code வந்து நான் open source பண்றேன். They still have a commercial license to it, but they put the code on GitHub. So ஒரு கமர்ஷியல் கேம் இன்ஜின், ஒரு இப்போ நீ சாஃப்ட்வேர் எழுதுறதுக்கு AWS இருக்கா, AWS எப்படி பண்ணானா உன்னோட கோட் பேஸ் வந்து ஆன்லைன்ல போட்டான்னு நினைச்சுக்கோ, you could go in and learn from the code base, right? அதே மாதிரி Unreal வந்து என்ன பண்ணிட்டான், கம்யூனிட்டிக்கு நான் வந்து என்னோட கோட் பேஸை காட்டுறேன் அப்படின்னு they put the whole code base online. So it's a really good engine to learn. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்லணும்னா, லேர்ன் ப்ரோக்ராமிங் C++ அதெல்லாம் என்னன்னு கத்துக்கோ. அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்ஜின் பிக் பண்ணிக்கோ. Unreal, Unity வந்து இப்போ இட் இஸ் யூஸ்ட், பட் ஐ வுட் சே இட்ஸ் a good choice to pick Unity right now. Pick either Unreal or Godot. And Unity, again, Unity is easy to learn. என்ன பொறுத்த வரைக்கும் Unity ஓரளவுக்கு ஈஸி தான் பிக்அப் பண்றது. If you already mastered Unreal or Godot, Unity will be easier to pick up. So yeah, pick one of those two choices and make a game. Unreal has its own set of tutorials on dev.epicgames.com. So அந்த சைட்டுக்கு போனீங்கன்னா they have learning paths. அதாவது இன்ஜினை பத்தி ஃபுல்லா கத்துக்கிறதுக்கு ஒரு லேர்னிங் பாத் இருக்கும், தென் ப்ரோக்ராமிங் அதுல கத்துக்கிறதுக்கு லேர்னிங் பாத் இருக்கும். அண்ட் மை சஜஷன் வுட் பி, ஒன்ஸ் யூ ஆர் ஃபெமிலியர் வித் எடிட்டர் அண்ட் ஸ்டஃப், ஃபர்ஸ்ட் வந்து அந்த எடிட்டரை வந்து யூஸ் பண்ண கத்துக்கோங்க. தென் இன்ஸ்டெட் ஆஃப் லுக்கிங் அட் டுட்டோரியல்ஸ், ஜஸ்ட் ஸ்டார்ட் மேக்கிங் அ கேம். கேம்ல வந்து நீ பிளாக் ஆவ, என்னால வந்து இவனை ஓட வைக்க முடியல, இவனை வந்து நான் இப்படி திருப்பணும்னு நினைக்கிறேன், அவன் திரும்ப மாட்டிக்கான், ஏன்? அதுக்கு போய் ஒரு டுட்டோரியல் பாரு. லேர்ன் by practical means, that will be easier. Like ஏன்னா ஃபுல் டுட்டோரியலை ஃபாலோ பண்ணிட்டு அவன் பண்ண கோட அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஒர்க் பண்றதுல ஒண்ணும் இல்லை. you'll have to, generally the same thing will happen in work as well. You'll have to hit a challenge, then how you overcome it. Once you get into a cycle of this where you keep overcoming things, you'll get used to programming
அண்ட் அதர் ஸ்டஃப் as well. So அதான் பெஸ்ட். வேற என்ன கோடாட் அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன். முந்தி வந்து what happened in the last 10 years is people realize that coding needs to be more accessible. எல்லாருக்கும் வந்து கோடிங் வந்து போய் சேர்க்கணும், எல்லாருக்கும் வந்து படிப்பு போய் சேர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால வந்து the whole world got good at documentation and tutorials. இந்த ரிசோர்சஸ் இருக்கு, சர்ச் பண்ண, உனக்கு எது ஒர்க் ஆகுதுன்னு பாரு. அதுல அந்த இதுல வந்து ஏதாவது ஒண்ணுல ஒட்டிட்டே இரு ஒரு 3 months. I think 3 months are enough to pick up an engine. நீ புதுசா இருந்தாலும் மாசம் போதும். அட்வான்ஸாலாம் ஆக முடியாது, ஒரு குட்டி கேம் பண்ணிட முடியும். சோமு, அதுதான் இப்போ என்னன்னா, இப்போ ஒரு கேம் பண்ணணும்னா எடுத்தோன்னு அவங்களோட ஒய்சிட்டியோ இல்ல மேக்ஸ் பெயினோ அந்த மாதிரி கேம் பண்ண முடியாது. பட் அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து அவங்க எந்த மாதிரி கேம் எல்லாம் பிக் பண்றது? as a suggestion you can start with this kind of projects in your career. முதல்ல திங்கிங் மாத்து. முதல்ல வந்து இப்போ மேக்ஸ் பெயின் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். மேக்ஸ் பெயின்னா உனக்கு ஞாபகம் வருது அந்த கதை இதுன்னு. மேக்ஸ் பெயின்ல வந்து என்ன கோர் மெக்கானிக்? இட்ஸ் a shooter game, right? You need to understand genres, what type of game it is. It's a third person game. கேமரா எங்க இருக்கு, மூஞ்சி தெரியாம இருக்கா, இல்ல அவன் முதுகு பின்னாடி இருக்கு. GTA is also a third person game. Is it a 2D or a 3D game? Max Payne வந்து 3D game. Core mechanic, it's shooter, but it has a bigger slow motion. இது Max Payne வந்து எதுக்காக விளாண்டோம்? ஸ்லோ மோஷன்ல அப்படியே சைட்வேஸ் குதிச்சுட்டு 2 துப்பாக்கி வச்சுட்டு சுடணும். He looks cool when he is doing. நம்மளே ஏதோ சைட்ல குதிச்சு இது பண்ண மாதிரி ஒரு ஃபீல்ல வந்து சின்ன வயசுல குதிச்சு சுட்டுட்டு இருப்போம். அந்த ஸ்லோ மோஷன் மெக்கானிக், ரைட்? இப்போ பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியா, சான்ஸ் ஆஃப் டைம், அந்த கேம்லாம் அதுலயும் அதே தான், ஸ்லோ மோஷன் இது. ஸோ எவ்ரி கேம் ஹாஸ் அ கோர் மெக்கானிக், ரைட்? மாரியோல வந்து என்ன, வாட் டைப் ஆஃப் ஜான்ரா இஸ் மாரியோ? பிளாட்ஃபார்மர், 2D கேமு, பிளாட்ஃபார்ம்ல வந்து மேல இது எல்லா கேமும் மேல கீழே குதிச்சு போறோம்ல, அது வந்து பிளாட்ஃபார்மிங் கேம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்மிங் கேம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நீ என்ன பண்ணணும்னா 2Dயா 3Dயான்னு டிசைட் பண்ணு. Easiest is 2D. 2D வந்து easy to pick up. Unreal வந்து 3D is really easy to do. So in this day and age, you don't have to worry too much about 2Dயா 3Dயான்னு. ஃபர்ஸ்ட் கேம் பண்ற ஏதாவது ஒரு இது சூஸ் பண்ணிக்கோ, உனக்கு எது கம்ஃபர்டபுள், 2Dயா 3Dயான்னு. இது 3Dல வந்து you have to do 3D mathematics. இப்போ வந்து அவன் இப்படி நவுலணும்னா அது என்ன XYZ இப்படி வச்சுக்கிட்டு, எக்ஸ்ல இப்படி நவுட்டணும்னா எப்படி வெக்டாரை வந்து ஆட் பண்ண, எப்படி சப்ட்ராக்ட் பண்ண, இந்த ஆங்கிள் வந்து நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு இந்த ட்ரிக்கு வெக்டார் மேத்தமேட்டிக்ஸ்லாம் லைட்டா யோசிக்க வேண்டியதா இருக்கு. தே டூ. இப்ப நெட்ல போட்டீங்கன்னா எப்படி இப்படி நவுட்டன்னு கேட்டீங்கன்னா there are tutorials that teach you, but just decide which type of game, 2D or 3D, then decide a game you like. சின்ன கேம், பிளாட்ஃபார்மரா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், ஒரு சின்ன கேம் எடுத்துக்கோ. ஷூட் பண்ற கேம் எடுத்துக்கோ. ஒரே ஒரு ரூம் மட்டும் ஃபர்ஸ்ட் பண்ணு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். GTA மாதிரி I want to build a whole city, திருநெல்வேலியை பில்ட் பண்றேன். So yes, thing right, you have a vision to build திருநெல்வேலி. ஆனா திருநெல்வேலியில என்ன பண்ணுவேன் நானு? கேம்னா ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கணும். வாட் கேம்ஸ் மேக்ஸ் கேம்ஸ் ஃபன்? இந்த ஆஸ்பெக்ட் டிசைட் பண்றது டிசைனர்ஸ் நம்ம ஒரிஜினலா யோசிச்சோம்ல, அது வந்து டிசைனர்ஸ் ஜாப் அது. ஆனா ஜென்ரலி இனிஷியலி ஐ வுட் சே you also be a part designer where you decide what will make this game fun. ஏன் இந்த கேம் ஃபன்னா இருக்கும்? சின்ன கேமா கூட இருக்கலாம், செஸ் கேம் கூட பண்ணலாம். நம்ம வந்து நிறைய அந்த 3D 2D எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம். If you go down, there are like really good small games that sell really well because they work, like puzzle games work. இப்போ அந்த கேண்டி கிரஷ் எல்லாம் இருக்குல்ல, என்ன பிஜோல்டு மாதிரி தான் கேண்டி கிரஷ். ஜொல்லுக்கு பதிலா அவன் வந்து கேண்டிஸ் மாத்திட்டு 4 தட்டு தட்டினா அப்படியே எக்ஸ்ப்ளோர்ட் ஆகாது. செயின் ரியாக்ஷன் இஸ் a really good small game you could write. ஃபர்ஸ்ட் வந்து அந்த குட்டி குட்டி கேம்ஸ் பண்ணு. பெரிய 3D கேம் 2D கேம் தான் பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குட்டி ரூம் மட்டும் பண்ணு, ஓகேயா? தென் ஒன்ஸ் யூ டூ லைக் 2 or 3 games you'll get used to it. ஹேக்கத்தான் மாதிரி ஒரு ஷார்ட் டைம் பீரியட்ல வந்து ஒரு கேம் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஒரு டாபிக் கொடுத்துருவான், ஐடியேஷன், இதுல இருந்தா ஐடியேஷன் வரும். ஒரு டாபிக் கொடுத்துருவான், 3 ஒரு டாபிக் கொடுக்குறான்.
3 வச்சு நீ ஏதாவது ஒரு கேம் பண்ணணும். ஸோ தேர் ஆர் மல்டிபிள் கேம் ஜாம்ஸ். ஏதாவது ஒரு கேம் ஜாம்ல சும்மா போய் கலந்துக்கோ. 2 நாள்ல ஃபர்ஸ்ட் டைம் நீ பண்ற ஒரு கேம் பண்ணவே முடியாது. செகண்ட் டைம் பண்ற அரைக்குறையா ஏதாவது பண்ணி வச்சிருப்ப. தேர்ட் டைம் ஃபோர்த் டைம். ஸோ கேம் காலேஜஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கேம் ஜாம்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸ்மால் கேம்ஸ் பண்ணி அதுவே போர்ட்ஃபோலியோ பில்ட் ஆயிரும். ஒன்ஸ் லைக் இட் டேக்ஸ் லைக் 2 to 3 days தான் லாங். தே மேக் த கேம், see if the idea is good, அவ்வளவுதான். So you don't have to, the biggest mistake most people starting out make என்ன பண்றாங்கன்னா, நான் அந்த நீ சொன்ன மாதிரி ஜிடிஏ மாதிரி ஒரு பெரிய கேம் பண்றேன்னு 4-5 வருஷம் இழுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கே சலிப்பு வந்து விட்டுலாம், எதுக்கு பண்ணிட்டு. you'll have nothing to show for it, right? You'd have gained experience, portfolio வந்திருக்காது. You could have done it in a shorter sprint. குட்டியா பண்ணிட்டு போயிருக்கலாம். ஐடியாஸ் வச்சிருக்கிறது ஓகே தான், ஆனா வந்து எதுவுமே செயல்ல வராட்டி ஒண்ணுமே நடக்காது.